வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டெல்லியின் மையப்பகுதியிலே பழமையான செங்கோட்டை அருகே கருகிய கார் ஒன்றின் மீதமுள்ள பாகங்கள். அதன் சுற்றிலும் புலனாய்வு அதிகாரிகள் குனிந்து ஒவ்வொரு துண்டையும் பரிசோதிக்கின்றார்கள். அதே சமயம் இஸ்லாமாபாத் நீதிமன்ற வளாகத்தில் வெளியே புகையுடன் கலந்த காற்று வெடிப்பொருளின் வாசனையை இன்னமும் தாங்கிக் கொண்டிருக்கின்றது. இரு வெடிப்புகளும் வெவ்வேறு நாடுகளில் நடந்தாலும் ஒரே நிலையை உருவாக்கின. அமைதியின் அடித்தளம் குலைந்தது. இரு அண்டை நாடுகள் மற்றும் எதிரி நாடுகளின் தலைநகரங்களிலும் வெடிப்பு என்பது அரிது. ஆனால் 24 மணி நேரத்திற்குள் இரண்டு தலைநகரங்களிலும் தாக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் ஒரு முக்கிய விஷயத்தை காட்டுகின்றது. தெற்காசிய பாதுகாப்பு அமைப்பு கடுமையான சிதைவின் விளிம்பில் உள்ளது. டெல்லி இந்தியாவின் இதயம். அங்கு நடந்த கார் குண்டு வெடிப்பு வெறும் விபத்து அல்ல, அது ஒரு புலனாய்வு அமைப்புகளுக்கு எதிரான ஒரு சவால். சம்பவம் நடந்தது பழைய டெல்லியின் மக்கள் நெரிசல் நிறைந்த தெருக்களில். செங்கோட்டை சுற்று வட்டாரத்தில் கடைகள், தெரு வணிகர்கள், சுற்றுலா பயணிகள். அந்த கூட்டத்தில் வெடித்த கார் சில வினாடிகளில் அந்த இடத்தை சிதறடித்தது. 10 பேர் உயிரிழப்பு, 15ற்கும் மேற்பட்டோர் காயம். ஆனால் அதைவிட பெரியது, இந்த வெடிப்பு எங்கே இருந்து வந்தது என்ற கேள்வி. அதிகாரிகள் ஃபரீதாபாத் பகுதியில் சுமார் 3000 கிலோ வெடிப்பொருட்களை பறிமுதல் செய்தார்கள். அது சாதாரண ஆர்டிஎக்ஸ் அல்ல, இராணுவத்தர காம்போசிஷன் என்று புலனாய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இது ஆயுத கருப்பு சந்தை வழியாக அல்லது ஒரு தீவிரவாத இயக்கம் வழியாக இந்தியாவுக்குள் சென்றிருக்க வேண்டும். அந்த தீவிரவாத இயக்கம் எது? ஜெய்ஷ் இ முகமது, லக்ஷர் இ தொய்பா அல்லது புதிய தீவிரவாத இயக்கம்? முதல் இரண்டும் என்றால் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் உளவுத்துறையின் நேரடி தொடர்பு உள்ளது. புதிய தீவிரவாத இயக்கம் என்றால் அது எந்த வகையில் பாகிஸ்தானுடன் தொடர்பு படுகிறது என்ற கேள்வி எழுகின்றது. அதற்கு பதில் கிடைக்கவில்லை என்று கூற முடியாது. பதில் வெளிப்படையாக கூறப்படவில்லை என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கூறிய ஒரு வாசகம் முக்கியம். இந்த வெடிப்பு எல்லை தாண்டிய பிராக்சி தீவிரவாத செயற்பாடுகளை ஒத்திருக்கின்றது. அதை பல விதத்திலே தெரிந்து கொள்வார்கள். நுட்ப புலனாய்வில் வெளிப்பொருட்களின் கலவையில் உள்ள ரசாயனங்களின் சதவீதத்தில் இருந்தே இதன் பின்னணியில் எந்த தீவிரவாத இயக்கம் இருந்தது என்று கூறும் அளவில் நிபுணர்கள் உள்ளார்கள். மொத்தத்தில் இது வெறும் தீவிரவாதம் மட்டுமல்ல, ஒரு அரசியல் மெசேஜும் உள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உடனே வெளிநாட்டு பயணத்தில் இருந்தபடியே கடுமையாக கூறினார், பொறுப்பான அனைவரையும் நீதியின் முன் நிறுத்துவோம். ஆனால் அவர் தீவிரவாத தாக்குதல் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை. அந்த ஒரு மௌனமே அரசியல் அர்த்தம் கொண்டது. அதே சமயம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷரீப் மிக வேகமாக கூறினார், இஸ்லாமாபாத்தில் நடந்த இந்த தாக்குதலுக்கு காரணம் இந்திய ஆதரவு தீவிரவாத இயக்க பிரதிநிதிகள் என்றார். ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு நோக்கத்தை கொண்டது. உள்நாட்டு கோபத்தை வெளிநாட்டுக்கு திருப்புவது. இந்திய பிரதமரின் மௌனத்திற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது. அது டெல்லி வெடிப்போடு தொடர்புடைய தரப்புகள் மீது தாக்குதலுக்கு நாள் குறிப்பது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களின் கூற்றுப்படி அதற்கான முன்னேற்பாடுகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தாக்குதலின் இலக்குகளின் பட்டியல் தயாராகின்றது. இஸ்லாமாபாத் பல தசாப்தங்களாக பாகிஸ்தானின் பாதுகாப்பு கோட்டையாக கருதப்பட்டது. அங்கு 2008ஆம் ஆண்டுக்கு பின் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் தற்போது நடந்ததுதான். 12 பேர் உயிரிழப்பு, 20 பேர் காயம். தாக்குதல் நடந்த இடம் நீதிமன்ற வளாகத்தின் பார்க்கிங் லாட். அது சாதாரண இடமல்ல. அங்கு தினமும் அரசியல் வழக்குகள், உயர் அதிகாரிகள் வருகை தரும் ஒரு பகுதி. தாக்குதலுக்கு உரிமை கோரியது ஜமாத் உல் அக்ரார், சுருக்கமாக ஜேஜுவே. இது டெக்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் டிடிபியின் கிளை அமைப்பு. ஆனால் டிடிபி செய்தி தொடர்பாளர் முகமது குராசானி கூறுகிறார், இதில் நாங்கள் தொடர்பு படவில்லை. அதற்கு சில அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அந்த காரணங்களில் ஒன்று ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தான் தானே உருவாக்கிய தீவிரவாத அமைப்புகள் இப்போது அதன் கைகளில் இருந்து தப்பிவிட்டன. தப்பியது மட்டுமல்ல, பாகிஸ்தானையே குறிவைக்கின்றன. பாகிஸ்தான் அரசு உடனே சொன்னது, குண்டுவெடிப்பை நடத்தியவர்கள் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்து வந்தார்கள். அதாவது பாகிஸ்தானின் மறைமுக குற்றச்சாட்டு ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்திய ஆதரவு கொண்ட வலையமைப்புகள் தான் இதற்கு பின்னால் இருந்தன. ஆப்கான் தாலிபான் உடனே மறுத்தது, எங்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த தாக்குதலை நாங்கள் கண்டிக்கின்றோம். ஆனால் உண்மையில் ஆப்கான் பாகிஸ்தான் எல்லை கடந்த சில மாதங்களாகவே வெடிக்கும் சூழலில் உள்ளது. 2021ஆம் ஆண்டு தாலிபான் ஆட்சியை பிடித்த பிறகு பாகிஸ்தானின் தீவிரவாதம் 80% வரை அதிகரித்தது. பாகிஸ்தான் ராணுவம் பல முறை எல்லை கடந்த தாக்குதல்களை நடத்தியது. ஆப்கான் பக்கத்தில் இருந்தும் பதிலடி கொடுக்கப்பட்டது. இருதரப்புமே கத்தார் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை முயற்சித்தன. ஆனால் அதுவும் தோல்வியில் முடிந்தது. இப்போது இஸ்லாமாபாத் தாக்குதல் அந்த தோல்வியின் விளைவு. இரண்டு வெடிப்புகளுக்கும் ராணுவ கோணம் என்ன? இரு நாடுகளின் தலைநகரங்களும் தாக்கப்பட்டிருப்பது ஒரு பொது கோணத்தை காட்டுகின்றது. மைய மட்டத்தில் உளவுத்துறை தோல்வி, டெல்லியின் உளவு அமைப்பு பாதுகாப்பு அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குறைவு. இஸ்லாமாபாத் பகுதியிலே தீவிரவாத ஊடுருவல் நேரடியாக நடந்தது. வெடிப்பொருட்களை பெறுதல், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் சோர்சிங், இரண்டிலுமே ஒரே மாதிரியான ரசாயன பங்களிப்பு, அதாவது சிக்னேச்சர் கெமிக்கல் இருப்பது கவனிக்கப்பட வேண்டியது. இவை எல்லாம் இணைந்தால் ஒரு மூன்றாவது கரம், அதாவது நாடு கடந்த தீவிரவாத வலையமைப்பு செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகின்றது.
டெல்லியில் நடந்தது வெடிப்பொருட்கள் சிக்குகின்றன என்ற பதட்டத்தில் ஏற்பட்ட அஜாக்கிரதையால் நடந்த வெடிப்பு. இஸ்லாமாபாத்தில் நடந்தது இந்திய தாக்குதலில் இருந்து தப்புவதற்கு செய்யப்பட்ட முன்ஜாக்கிரதை தடுப்பு. 2 நாடுகளிலும் குண்டுவெடிப்புகள் நடந்தன. 3வது நாடு ஆப்கானிஸ்தான் காரணம் என்று 2வது நாடு பாகிஸ்தான் கூறுகிறது. கூடவே 1வது நாடு இந்தியாவையும் குறிப்பிடுகிறது. இந்த பகுதியில் நிழலில் இயங்கும் உளவுத்துறைகள் ரா, ஐபி, ஐஎஸ்ஐ, என்டிஎஸ், கடைசியாக கூறியது டாலிபான் உளவுத்துறை. இவற்றின் வலையமைப்புகள் மிகுந்த சிக்கலாக பின்னப்பட்டுள்ளன. உளவுத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள், இந்த பகுதியில் நடக்கும் ஒவ்வொரு பெரிய குண்டுவெடிப்பும் பல கைரேகைகளை கொண்டது. ஐஎஸ்ஐயின் ராவின் சந்தேகம் மற்றும் ஒரு அரசு சாரா தரப்பின் நேரடி தொடர்பு. அதாவது இது ஒரு பல அடுக்கு மோதல். பகுதி 8 பிராந்திய பதட்டம். இந்த ஆண்டு முழுவதும் இந்திய பாகிஸ்தான் உறவுகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. மே மாதத்தில் காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளும் விமான தாக்குதல் வரை சென்றன. மோடி அதை போர் நடவடிக்கை ஆக்ட் ஆஃப் வார் என அறிவித்தார். இப்போது இந்த இரட்டை வெடிப்புகள் அந்த பழைய காயத்தை மீண்டும் திறந்து விட்டன. இரு நாடுகளும் இதை செய்தது யார் என்று கேட்கும் முன்பே மக்கள் மனதில் தேசிய கோபம் மீண்டும் எழுந்துள்ளது. விளைவுகள் என்ன? இது 2 அல்ல 3 நாடுகளை போருக்குள் இழுத்துவிடக்கூடும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா. ஏனெனில் தற்போதைய சூழல் இந்தியா பாகிஸ்தானுடன் மோதல், பாகிஸ்தான் டாலிபானுடன் மோதல். இந்த 3 தரப்பும் சேரும் போது ஒரு பிராந்திய போர் விரிவாக்க முக்கோணம் உருவாகிறது. அது எந்த முனையில் எப்போது வெடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு விஷயம் தெரியும், முக்கோணத்தில் எந்த முனையில் வெடித்தாலும் பாகிஸ்தானில் வெடிக்கும். காரணம், இந்தியாவுக்கும் எதிரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுக்கும் எதிரி பாகிஸ்தான். முக்கோணத்தில் 3 முனைகளிலும் வெடிக்க வேண்டிய அவசியத்தை உள்நாட்டு அரசியல் விளையாட்டு ஏற்படுத்துகின்றது. பாகிஸ்தானில் ஷெஹ்பாஸ் ஷெரீப் அரசு மீது எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு குறைபாடு என தெரிவிக்கின்றன. இந்தியாவில் எதிர்க்கட்சி காங்கிரஸ் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறது. இரு நாடுகளிலும் ஒரே கோபம். உலக அரசியலின் பாலபாடம் என்ன தெரியுமா? உள்நாட்டு அரசியல் பற்றி எரியும் போது வெளிநாட்டு எதிரிகள் எளிதாக இலக்குகளாக மாறுவார்கள். அதைத்தான் பாகிஸ்தான் அரசு செய்துள்ளது. உள்நாட்டு மக்கள் கோபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள இந்தியாவின் பக்கமும் பாகிஸ்தான் பக்கமும் கையை காட்டி விட்டார்கள். ஆனால் அது அவர்களையே திருப்பி தாக்கும் என்பதை மறந்து விட்டார்கள். டெல்லி வெடிப்பு விடயத்தில் தேசிய புலனாய்வு ஏஜென்சி என்ஐஏ இப்போது முழு கட்டுப்பாட்டை எடுத்துள்ளது. அவர்கள் பாகிஸ்தானை பெயர் சொல்லி இதுவரை குற்றம் சுமத்தவில்லை. ஆனால் தொலைத்தொடர்பு இடைமறைத்தல்கள் மற்றும் நிதி தடமறிதல் பினான்சியல் ட்ரேசிங் வழியாக வெளிநாட்டு நிழல்கள் இருப்பதை காண்கின்றார்கள். உளவுத்துறை வட்டாரங்கள் கூறும் ஒரு முக்கிய தகவல், இந்திய வெடிப்பின் பின் கைப்பற்றப்பட்ட சிம் கார்டுகளில் ஒன்று பாகிஸ்தானின் பெஷாவரில் பதிவு செய்யப்பட்டது. இது தெரிய வந்தவுடன் மீண்டும் பழைய நிழல் எழுந்தது. ஜெய்சி முகமது அந்த அமைப்பு முன்பு செங்கோட்டை தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையது. அது 2000ஆம் ஆண்டு நடந்தது. டெல்லியில் தற்போது லெவல் 3 செக்யூரிட்டி புரோட்டோகால் நடைமுறையில் உள்ளது. வான் பாதுகாப்பு கமாண்ட் 24 மணி நேரமும் விழிப்பில் உள்ளது. சிறப்பு பாதுகாப்பு குழு எஸ்பிஜி ட்ரோன் எதிர் நடவடிக்கை பாதுகாப்புகளை நிறுவியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறினார், நாம் ஒரு போர் நிலையில் இருக்கிறோம். இரு நாடுகளும் ஒரே வார்த்தையை ஆனால் எதிர்மாறான நோக்கத்துடன் பயன்படுத்துகின்றன. டெல்லி மற்றும் இஸ்லாமாபாத் 2 தலைநகரங்களிலும் வெடித்தன. ஆனால் உண்மையில் வெடித்தது வெடிகுண்டுகள் மட்டுமல்ல, பாதுகாப்பின் மேலிருந்த நம்பிக்கை. பாதுகாப்பு வலயங்கள் குலைந்தன, அரசியல்வாதங்கள் வெடித்தன, மக்கள் மனதிலே பயம் விதைக்கப்பட்டது. முடிவில் அந்த மௌனமான கேள்வி மீண்டும் எழுகின்றது, இவை யாரின் கைகளால் நடத்தப்பட்டது? அதற்கான பதில் இன்னமும் இருளில் தான் இருக்கிறது.